இருந்துச்சுன்னா எப்படி இருப்பாங்க, ஒருத்தவங்க எப்படி எல்லாம் நார்மலா இருக்கும், எப்படி அட்டெண்ட் பண்றாங்க, இதான் விஷயம். விஎஸ் ராகவன் வந்து ஹெச்ஆர் இருப்பாரு. ஓகேங்களா, பொதுவாகவே இன்டர்வியூ சொன்னா சரியா முடிச்சவனுங்க டைட்டிக்கே வர மாட்டானுங்க. சரி, இந்த கருமாண்டத்தை இன்னைக்கே முடிச்சு விட்டுவோம். சரி, மிஸ்டர் பிள்ளைவால் முதல்ல வரீங்களா? மிஸ்டர் பிள்ளைவால், ஆலம்படா நான் உங்கள் அடிமை, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், வரட்டுமா? உள்ள வர சொல்லிட்டு இப்படி அங்கே நிக்கிறேன், உள்ள வாட தடிமாடு. சரி, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்டர் பிள்ளைவால்? இந்த கம்பெனில நீங்க சேர்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடிமை, சேர்க்கலன்னா நான் தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடுவேன். வரட்டுமா? வரட்டுமா? ஆகா, காலையில வந்து தாலியாக்கிறதுன்னு வந்து தொண்டிருக்கேன்டா. முதல்ல உங்களை வந்து சமாளிக்க முடியாது. மிஸ்டர் பிள்ளைவால், ப்ளீஸ் கெட் அவுட். சரி, நெக்ஸ்ட் யாராவது ஒரு வரோம் பார்ப்போம். விஜயகாந்த் வாங்க சார். மிஸ்டர் பிள்ளைவால் மக்கள் டிவில போட்ட ஓவட்டுக்கு போய் எனக்கு இங்க வந்து அப்படி வந்து சார் அவனை விட்டுருக்கு சார். ஏன் சார் என்னைய உங்களுக்கு பிடிக்கலையா? இதுக்கு மேலே கொஞ்சம் அவங்களுக்கு உண்மையை சொல்லுங்க. உண்மையா சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. மக்களே இவங்களை நம்ம என்ன சொல்றேன், யாராலும் போய் சொல்றாங்க சார், நீங்க என் தம்பி வேலைக்கு வரட்டுமா சார்? நன்றி சார், நன்றி. இங்கடா 3 பேர் வந்து பேசுறாங்க. ஒரு ஆள்ல வந்து ஒண்ணு விலகல. சரி, நெக்ஸ்ட் வாங்க மிஸ்டர் சத்யநாத். என்ன ஒரு ஏரோ முடிவாங்க அவ்வளவு வந்து இன்டர்வியூ அட வேண்டுவாங்க. அது சிக்கவாது. அது காலேஜ்லயே வந்து செய்ய மாட்டேன், கமெண்ட்ல வந்து செய்ய மாட்டேன். அது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அது நமக்கு இன்டர்வியூவால பேசவே வராது. ஏன்னா அதுவா அவன் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாமா. வாட்டா பாருங்க. சரி, அடுத்து வாங்க மிஸ்டர் எச்ஐ சொல்லியா, நீங்க வாங்க. அதாவது இப்போ லாஸ்ட் வீக் ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு வேகன்சி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த வேகன்சில ஜாப் இருக்கு, ஆனா இன்டர்வியூ போனா இல்ல. அப்போ இருக்கு ஆனா இல்ல, அது எப்படி இருக்கும்? அங்க இருக்கு ஒதுக்கி இருக்கு இல்லையா? சரி, உங்க சொல்றது எனக்கு ரொம்ப புரியல. சரி, உங்களுக்கு தெரிஞ்சது யாராவது சொல்லுங்க பாப்போம். தரோசங்க அகேன் உஸ்ஹாத் வத கலோஜா. இதான் தெரியும். என் ஃப்ரெண்ட் பிரியா இல்லையா, நானும் போக இல்லையா? அது இல்லையா? ஓகே, தெலுங்கு வந்து சொல்ல முடியும். இதுக்கு கடை வச்சுக்க தலைய வச்சு போடுங்க. பாய். சோ நெக்ஸ்ட் அவர் பேரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பாரதிராஜா வராரு. இது தமிழ்ல பாரதிராஜா என்ன உங்க யார் எவ்வளவு உங்க சரியா தெரிஞ்ச பற்றி ஒரு கேது தெரியவாரு இல்லாட்டி எமோஷனல் மைண்ட் அறிவுறும். என்ன பண்ணி நெக்ஸ்ட் வந்து நம்ம சாலமன் பாப்பியா பேசணும். அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, அழகான ஆண்களே, பேரழகான பெண்களே, விளங்குமாயா, நாட்டிலே அவனவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குதில்லே. இதிலே டெல்பிய ஓட்டி இவர் செல்வா. விலங்கிலே வேணா ஒரு கவிதை சொல்றேன். கண்ணே வெராண்டா, நம்ம 2 பேரும் சேர்ந்து உருண்டா எப்படி இருக்கும் இந்த வெராண்டா? விலங்குதில்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரஜினி சார் பேசணும் அப்படின்னு பார்க்கலாம். தெலுங்கு போட்டு சொல்லி கேட்கும் போது டிஃபரெண்டா வந்து கேட்கறாங்க. ஆனா என்ன கேட்கவே புரியல, என்ன சொல்லவே புரியல. நீங்க வந்தோ மட்டும் போதும், நீங்க வந்தோ மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி வந்து சில நடிகர்கள் வந்து